டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு எங்கள் வணக்கம். இன்னைக்கு நம்ம சென்னை ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2 முதன்மை தேர்வுக்கான மாதிரி தேர்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமினேஷனோட மாடல் டெஸ்ட் டே 3 இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இன்டெகிரேட்டட் பேட்ச் வந்து வர 16லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது. உங்களுக்கு இது தொடர்பான எந்த கேள்விகள் இருந்தாலும் வெள்ளூர் மற்றும் திருவண்ணாமலை பிரான்ச்சை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ காண்டாக்ட் நம்பர் இங்கே இருக்குது. நம்ம இன்றைக்கி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஆஸ் பர் அவர் ஷெடியூல் நம்ம ஷெடியூல் போயிட்டு இருக்க மாதிரி ஆல்ரெடி டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 ரெண்டுத்தோட மாடல் டெஸ்ட்டும் பார்த்துட்டோம். அந்த டெஸ்ட்டை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு மாடல் ஆன்சர்ஸும் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம டெஸ்ட் 3 பார்க்க போகிறோம். டெஸ்ட் 3ல என்ன இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிரான்ஸ்லேஷன், எப்பவும் போல் தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தல். இரண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி பார்த்தீங்கன்னா சுருக்க குறிப்பிலிருந்து விவரிக்கம் செய்தல். ஸோ இந்த விரிவாக்கம் வந்து என்ன அப்படின்னா ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கிற ஹிண்ட்ஸ்லேருந்து வி ஹாவ் டு டெவலப் அ ஸ்டோரி. ஒரு பேராகிராஃபை நம்ம டெவலப் பண்ணி எழுதணும். அது எப்படி எழுதுறது, வாட் ஆர் ஆல் த ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு இன்னைக்கு கிளாஸில் பார்ப்போம் வாங்க. ஸோ இதுதான் உங்களோட டெஸ்ட் 3 மாடல் 3 கொஷின் பேப்பர். ஸோ ஆஃப் அன் ஹவர் கொஷின் 60 மார்க்ஸ் வேலிட். முதல் கேள்வி தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் அபவுட் ஃபாசிசம். ஸோ ஃபாசிசம் அப்படின்னா என்ன, அது எங்கே தொடங்குச்சு, எப்படியெல்லாம் அதோட நோக்கங்கள் இருந்தது, எந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் பார்த்தாங்க அப்படின்னு அது எல்லாத்தையுமே இங்கே கொடுத்துருக்கோம். இதை டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். அப்புறமாட்டுக்கு ரெண்டாவது கேள்வியான ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் போகிறோம். ஸோ ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட்டில் முதல் கேள்வி 20 மதிப்பெண். சிந்து சமவெளி நாகரிகம் மற்றும் தமிழரின் நாகரிகம், இதை வந்து ஒரு பேராகிராஃபாக கொடுத்துருக்கோம். இந்த ஹிண்ட்ஸை வச்சு நீங்கள் பேராகிராஃப் வந்து டெவலப் பண்ணணும். ஸோ எவ்வளோ பேஜஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து இதில் வெறும் 1/3 தான் சுருக்கி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி 3 மடங்கு அதிகமாக நம்ம வந்து ஆன்சர் எழுதணும். ஸோ ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் 2 பார்த்தோம் அப்படின்னா விருந்தோம்பல் பற்றி கொடுத்துருக்கோம். இதே கொஸ்டின் பேப்பரை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போஸ்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி அந்த பிரிண்ட் அவுட்டில் நீங்கள் மாடல் ஆன்சர் எழுதி வைங்க. எங்களோட மாடல் ஆன்சர் ரிலீஸ் ஆன பிறகு கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ விருந்தோம்பல் 3வது கேள்வி, இதையும் வந்து ஹிண்ட்ஸ் வடிவில் கொடுத்துருக்கோம். இதுக்கு ஆன்சர் பேஜும் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இது எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். ஸோ டெஸ்ட் 3 ஸ்ட்ராட்டஜிஸ் பார்ப்போம் வாங்க. ஸோ குரூப் 2 மெயின் சிலபஸ் இதுதான். பேப்பர் 1ல் டிரான்ஸ்லேஷனும் பேப்பர் 2ல் வந்து காம்ப்ரிஹென்ஷன் திங்ஸும் இருக்குது. பேப்பர் 1ல் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைட்டில் தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனும், பேப்பர் 2ல் இருக்கிற 5 டாப்பிக்கில் 3வது டாப்பிக்கான ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட், இது ரெண்டும் தான் இன்னைக்கு கிளாஸை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க. ஸோ அதோட மார்க் வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் 2 கேள்விகள் கேட்பாங்க. ஒரு கேள்விக்கு 25 மதிப்பெண் விகிதம், மொத்தம் 50 மதிப்பெண்கள் இருக்குது. இது குவாலிஃபைங் நேச்சர். அதனால் ரெண்டுமே சேர்த்து 25 மதிப்பெண்கள் எடுத்தால் நம்ம வந்து குவாலிஃபைங். அதனால் இது குவாலிஃபைங் ஆனால் தான் பேப்பர் 2 நம்ம கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதை ரொம்ப ஈஸியாக வந்து எடுத்துக்க வேணாம். இதுக்கும் வந்து சில எஃபோர்ட் வந்து நம்ம போட்டாகணும். பேப்பர் 2ல் ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா 3 கேள்விகள் கேட்பாங்க. 3த்துக்கும் நம்ம பதில் சொல்லணும். ஒரு கேள்விக்கு 20 மதிப்பெண் விகிதம், மொத்தம் 60 மதிப்பெண்கள் இருக்குது. ஸோ மொத்தம் 300 மதிப்பெண்ணில் 60 மதிப்பெண், 5ல் ஒரு பங்கு நம்மளோட மெயின்ஸ் ரேங்க் அலோகேஷன் இதுதான் முடிவு பண்ண போகுது. அடுத்து ஈச் டாப்பிக்கோட சோர்ஸ் பற்றி கேட்டிருக்கோம். ஸோ எல்லாம் இந்த 3 கொஸ்டின் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தல் வந்து 11th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அறிவியல் அந்த புத்தகத்தில் வால்யூம் 2ல் யூனிட் 8ல் ஃபாசிசம் இருக்கும். ஸோ அதிலிருந்து நான் எடுத்திருக்கேன். அடுத்த ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் 1 வந்து 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் கல்ச்சர் அண்ட் எத்திக்ஸ் புக் யூனிட் 2 இந்த புக்கில் இருந்து இந்த பார்ட்லேருந்து எடுத்திருக்கேன். அடுத்த ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் வந்து 11th ஸ்டாண்டர்ட் அதே தமிழ் கல்ச்சர் அண்ட் எத்திக்ஸ் புக்கில் யூனிட் 6லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்த போய் படித்து நீங்கள் அதுக்கான ஆன்சரை வந்து உங்களோட ஸ்டைலில் எழுதுங்க. இப்போ எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் டிரான்ஸ்லேஷன். ஆல்ரெடி நம்ம 2 கிளாஸ்லையுமே டிரான்ஸ்லேஷன் பற்றி ரொம்ப எக்ஸ்பிளைன்டாக பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க டே 1 டே 2 மாடல் டெஸ்ட் வீடியோ அண்ட் மாடல் ஆன்சர் வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. யூ கேன் கெயின் லாட் ஆஃப் திங்ஸ். இப்போ நான் ஒரு
மொழிபெயர்ப்பு பற்றி ஒரு ஓவரால் வியூ கொடுக்கணும் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் எப்படி பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு கீவேர்ட்ஸை நம்ம கற்றுக்கணும். இப்போ ஃபேசிசம் அப்படின்னா அதை இங்கிலீஷில் எப்படி எழுதுறது, நாசிசம்மை வந்து இங்கிலீஷில் எப்படி எழுதுறது, சமூகவியல், அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் இங்கிலீஷில் என்ன வரும் தமிழில் என்ன வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நோட்ஸ் எழுதி அதை கற்றுக்கணும். அதுக்கப்புறமாட்டுக்கு இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம வந்து குறிப்பு எழுதணும். நோட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும். நோட்ஸ் ஃபார்ம் ஆன பிறகு ஃபுல் லென்த்தாக ஒரு பேராகிராஃபை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு விரிவாக எழுதி பயிற்சி பண்ணணும். ஸோ ஒவ்வொரு வார்த்தைகளை கற்றுக்கணும், அந்த வார்த்தைகளோட கோர்வையை கற்றுக்கணும். எந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நம்ம எழுதணும் அப்படின்னா டிரான்ஸ்லேஷனில் நம்ம நல்ல மதிப்பெண்கள் எடுக்கலாம். அடுத்த சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல் அப்படின்னா முதல்ல கொடுத்துருக்கிற தலைப்பை வந்து கவனமாக படிக்கணும். ஸோ எதை பற்றி பேசியிருக்காங்க, என்னென்னலாம் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்றத படித்தாதான் நம்ம வந்து அதை கோர்வையாக எழுத முடியும். அதுக்கப்புறம் படித்து வந்து கவனமாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்ட பிறகு இருக்கிற இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே கடந்த காலத்துக்கு மாற்றணும். ஏன்னா சொல்லியிருக்கிற கதைகள் எல்லாமே நடந்து முடிந்த கதை. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறது எல்லாத்தையுமே பாஸ்ட் டென்ஸ்க்கு மாற்றி கிராமர் கரெக்ஷன் பண்ணணும். பண்ண பிறகு கொடுத்த மொத்தத்தையும் 2 அல்லது 3 பத்திகளாக பிரிக்கணும். ஸோ 2 or 3 பேராகிராஃப்ஸாக பிரிக்கணும் அந்த ஓல் இன்ஃபர்மேஷனை. அதுக்கப்புறம் கடைசியாக அதுக்கு ஏற்ற தலைப்பை கொடுக்கணும். ஸோ மறக்கவே மறக்காதீங்க, எப்போவுமே லாங்குவேஜ் அப்படின்னு வந்தால் டைட்டில் ரொம்ப முக்கியம். ஸோ தலைப்பு அப்படின்றது வந்து எவ்வளோ பொருத்தமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மதிப்பெண்ணும் அமையும். ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சு சுருக்க குறிப்பிலேருந்து விரிவாக்கமாக நீங்கள் எழுதுங்க. இதோட மாடல் ஆன்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் இன்னைக்கு ஈவினிங் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எல்லா வீடியோஸும் ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் மெயின்ஸ் பற்றியான ஒரு ஓவரால் ஐடியா வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச், கீப் ஃபாலோயிங். நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணுவோம்.